ஈரானினுடைய பாதுகாப்பு தலைவராக இருந்த அலி லாரிஜானி அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்னால கொல்லப்பட்டதாக இன்றைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எதனால இஸ்ரேல் இவரை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு மும்முரமா இருந்தாங்க? யார் இந்த அலி லாரிஜானி? இவருடைய கொலை குறித்து இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? இவருடைய மரண செய்தி குறித்து ஈரான் அரசு கொடுத்த முக்கியமான பதிலடி என்ன? இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. கடந்த பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி மேற்காசியாவில் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கி இருந்தாங்க. முதல் கட்டமாக அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்டார். அவரோட சேர்த்து 40 முக்கிய தலைவர்களும் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி இறந்ததற்கு பிறகு ஈரானில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி சரியாக ஒரு 2 மாதங்களாகவே ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கான உள்ளூர் போராட்டங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நடைபெற்றது. இந்த நிலையில தான் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தலைவர்களை நோக்கி அதிக அளவுக்கான படுகொலைகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தியிருந்தாங்க. ஆனால் ஈரானின் மீது தொடங்கிய இந்த போர் கிட்டத்தட்ட 17 நாட்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஏற்படுத்த முடியல. இந்த நிலையில தான் அயத்துல்லா அலி காமினி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த நாட்டில் மிகவும் ஒரு முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக, இன்னும் சொல்ல போனோம்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகரான அலி லாரிஜானி அப்படின்ற இந்த ஒரு நபர். இவருடைய பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1958 ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாப் அப்படின்ற ஒரு நகரத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய குடும்ப பின்னணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் ஒரு மதகுரு குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருக்கார். அதன் பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் தெஹ்ரான் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படிப்பை படிக்கிறார். அதன் பிறகு 1929 ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி அப்படின்றது நடக்குது. அந்த இஸ்லாமிய புரட்சியில் ஈர்க்கப்பட்டு அவர் 1981 ஈரானிய புரட்சிகர காவல் படையில் இணைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். குறிப்பாக 1981 அப்படின்றது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு போர் சூழ்ந்த ஒரு காலமாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இவர் IRGCயில் சேர்றாரு. அதன் பிறகு 1992 அந்த நாட்டினுடைய அமைச்சராகவும் மாறாரு. குறிப்பாக இவருக்கு பண்பாட்டுத்துறை அப்படின்ற ஒரு துறையும் வழங்கப்படுது. அதன் பிறகுதான் 1994 ஈரானினுடைய ஊடகமான IRIB அப்படின்ற அந்த ஊடகத்தினுடைய முக்கிய தலைவராகவும் இவர் இருந்தார். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தான் ஈரானில் வெளிநாட்டு ஊடகங்களில் வரக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், அது அதிக அளவுக்கு தணிக்கை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் இருக்கு. அந்த நேரத்தில் பல்வேறு விதமான சீர்திருத்தங்களையும் இவர் கொண்டு வந்திருந்தார். அதே போல 2005 நடந்த ஈரானினுடைய அதிபர் தேர்தலில் இவர் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவர் 2வது சுற்றுல தோல்வியை தழுவுறாரு. அதன் பிறகு 2005 2007 வரைக்கும் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளராகவும் இருந்தார். அதே போல அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான தலைமை அதிகாரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அதிபரோட இவருக்கு நிறைய முரண்பாடுகள் அப்படின்றதும் இருந்தது. இருப்பினும் கூட அந்த அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையில் இவருடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதன் பிறகு 2008 2020 வரைக்கும் ஈரானினுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இவர் பதவி வகிச்சிருந்தார். எப்படி ஈரானினுடைய உச்ச தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, அதே போல அந்த நாட்டினுடைய அதிபருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ, அதே போல ஈரானினுடைய நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அந்த அளவுக்கான அதிகாரம் அப்படின்றது இருக்கு. அந்த பதவியில கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இவர் இருந்திருந்தார். இது மட்டும் இல்லாம இவர் சபாநாயகராக இருந்த இந்த காலகட்டத்தில் தான்
2015ஆம் ஆண்டுல JCPOA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் தந்த ஒரு முக்கியமான நபராகவும் இவர் இருந்திருக்காரு. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு ஈரானினுடைய அதிபர் தேர்தலில் இவர் போட்டியிடுறதுக்கு விண்ணப்பம் கொடுத்திருந்தார். ஆனால் ஈரானினுடைய கார்டியன் கவுன்சில் சில காரணங்களுக்காக இவருடைய விருப்பத்தை நிராகரிச்சிருக்காங்க. அதன் பிறகு 2025ஆம் ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த அந்த ஒரு போர் பதற்றத்துக்கு மத்தியில் மீண்டும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளராக இவரை நியமிச்சிருந்தாங்க. அதன் பிறகுதான் 2026ஆம் ஆண்டு கடந்த மாதம் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக அவருடைய மகனான மொஸ்தபா கொமேனி நியமிக்கப்பட்டார். அப்படி நியமிக்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் ஈரானினுடைய அதிபர் பெஷஷ்கியான் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய ஒரு நிழல் தலைவராக தான் கடந்த ஒரு 3 வாரங்களாகவே அலி லாரிஜானி அவர்கள் இருந்தார். அதனால தான் இவரை கொல்றதுக்கான முழு திட்டத்தை அமெரிக்கா வகுத்திருந்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தலைவர்களை கொன்னுட்டாவே ஈஸியாக ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் திட்டம் தீட்டியிருந்தாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரானில் அந்த உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒற்றுமை அப்படின்றது ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஈரானியன் மீடியா முழுக்கவும் நம்ம பார்த்தோம்னா எல்லா மக்களுமே கொமேனி அவர்கள் இறந்ததற்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வருத்தத்தையும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரணியும் அவங்க நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈரானினுடைய அந்த கட்டமைப்பே ஒரு கொள்கை ரீதியாக வகுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதனால தான் எவ்வளோ பெரிய தலைவர்களை கொன்றாலும் கூட இந்த ஈரானினுடைய ஆட்சி அப்படின்றது இப்போ வரைக்குமே மாற்றப்படலை. இன்னும் சொல்லப்போனால் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பிறகு வேற ஒரு அதிபர் அங்கே பொறுப்பேற்றதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சார்பான நபராக அவங்க மாறி இருந்தாங்க. ஆனால் ஈரானில் அவங்களால அதை பண்ண முடியல. அதற்கான காரணம் அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்றது மக்கள் மத்தியில் வேரூண்டி இருக்குது. அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்படாததற்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த இடத்துல இருக்கு. அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்படுறதுக்கான மற்றொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் ஈரானினுடைய ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை அடைய வச்சது. குறிப்பாக கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அரசு ஊடகங்களில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் ஜியோனிச ஆட்சியும் ஈரானிய தேசத்தின் இதயத்தில் நெருப்பை மூட்டியுள்ளன. நாங்கள் அவர்களின் இதயத்தை எரிப்போம். ஜியோனிச குற்றவாளிகளையும் அமெரிக்காவையும் வருத்தப்படும் அளவிற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். ஈரானின் துணிச்சலான வீரர்களும் சிறந்த தேசமும் நரகத்தை போன்ற சர்வதேச ஒடுக்குமுறையாளர்களுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகுதான் இவரை கொல்றதுக்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் இவர் உயிரிழக்கிறாரு. புதன்கிழமை, அதாவது இன்றைக்கு காலையில் ஈரான் அதை அஃபிஷியலாகவே அறிவிக்கிறாங்க. குறிப்பாக அலி லாரிஜானி அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சையத் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல் ஜசீரா ஊடகத்துக்கு ஒரு பேட்டியாகவும் கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் ஏன் இன்னும் இந்த புள்ளியை புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்பது நிறுவப்பட்ட அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக நிறுவனங்களை கொண்ட ஒரு வலுவான கட்டமைப்பாகும். ஒரு தனிநபர் இருப்பதோ அல்லது இல்லாததோ இந்த கட்டமைப்பை பாதிக்காது. நிச்சயமாக தனிநபர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள். ஒவ்வொரு நபரும் தத்தமது பங்கினை ஆற்றுகிறார்கள். சிலர் சிறப்பாக, சிலர் மோசமாக, சிலர் குறைவாக. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஈரானில் உள்ள அரசியல் அமைப்பு மிகவும் உறுதியான கட்டமைப்பாகும். தலைவர்களை விட மிக முக்கியமாக எவரும் எங்களிடம் இருந்ததில்லை. அந்த தலைவரே தியாகியான போதிலும் அமைப்பு தனது பணியை தொடர்ந்தது மற்றும் உடனடியாக ஒரு மாற்றத்தை வழங்கியது. வேறு யாராவது தியாகியானாலும் அதுவே நடக்கும். ஏன், நாளைக்கு நானே கொல்லப்பட்டாலும் இறுதியில் அந்த இடத்தை பிடிக்க வேறு ஒருவர் இருப்பார். அப்போ அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஈரானில் அந்த தலைவர்கள் கொல்றதுனால மட்டுமே அந்த கட்டமைப்பையோ அல்லது அந்த ஆட்சியையோ மாற்ற முடியாது அப்படின்றத அவர் ரொம்பவே தெளிவாக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டராக இருந்த ஒருவரும் பலியாகி இருக்கிறதாக ஈரான் இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு
ஈரானினுடைய ஐஆர்ஜிசி தலைவராக இருந்த சுலைமானி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகும் ஐஆர்ஜிசி அப்படின்றது வந்து இன்னும் வலுவாகத்தான் இருக்கு. அப்போ தலைவர்களை கொல்லக்கூடிய இந்த ஒரு நடைமுறை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம் அப்படின்றதையும் அல் ஜசீராவினுடைய ஒரு மூத்த செய்தி ஆசிரியர் வந்து சொல்லியிருந்தார். எது எப்படி இருந்தாலும் ஈரானை வந்து தற்பொழுது வரைக்குமே அமெரிக்காவால் வெல்ல முடியல அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே நிரூபணமான ஒரு விஷயமா இருக்கு. அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.